சேலம் மாநகரில் கடந்த ஓராண்டில் நிகழ்ந்த விபத்துகளில் தலைக்கவசம் அணியாத 144 பேர் தங்களது இன்னுயிரை இழந்துள்ளனர். இவர்களில் 32 பேர் இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்து சென்றவர்கள் என்பதை கண்டறிந்துள்ள சேலம் மாநகர காவல்துறை, தலைக்கவசம் இல்லையெனில் சாவி இல்லை என்ற நூதன விழிப்புணர்வை தொடங்கியுள்ளது. வீட்டில் குழந்தைகள் சொல்வதை யாரும் தவிர்ப்பதில்லை. இந்த உளவியலை மையமாக வைத்து மாணவர்களுடன் மாநகர காவல் திட்டத்தினை சேலம் மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி தொடங்கி வைத்தார். வீட்டிலிருந்து பெற்றோர் இருசக்கர வாகனத்தில் வெளியே செல்லும்போது தலைக்கவசம் இல்லையெனில் சாவி தரக்கூடாது என்ற விழிப்புணர்வுடன் பெற்றோரின் சாலை பாதுகாப்பு செயல்பாடுகள் குறித்து அவர்கள் குழந்தைகள் மதிப்பெண் அளிக்கும் வகையிலும் இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இருசக்கர வாகனத்தில் செல்வோர் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பதை காவல்துறையின் சோதனை மற்றும் அபராதத்திற்கு பயந்து செய்யாமல் தங்களின் நலனுக்காக என்பதை உணர வேண்டும் என்கிறார் சேலம் மாநகர காவல்துறை ஆணையர் பிரவீன்குமார் அபினவு. ஒரு காவல்துறை செக் பண்ணுவாங்க, ஃபைன் போடுவாங்க என்பதற்காக இல்லாமல் நம்ம உயிர் பாதுகாப்பு கருதி நம்ம ஹெல்மெட் அணியணும் என்ற ஒரு வாலண்டரி கம்ப்ளைண்ட்ஸ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக மாணவர்கள் மூலமாக இந்த ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் லான்ச் செய்யப்பட்டது. நோ ஹெல்மெட் நோ கீ. மாணவர்கள் எல்லாருமே அவங்களுடைய குடும்பத்தினர் 2 பேருமே கண்டிப்பாக ஹெல்மெட் அணியணும், அதுக்கப்புறம் தான் சாவியை எடுத்து 2 வீலரில் பயணிக்கணும் என்ற ஒரு மெசேஜே மாநகரத்தில் இருக்கிற அனைத்து பள்ளி மாணவர்கள் மூலமாக அனைத்து குடும்பத்தினருக்கும் கொண்டு போய் சேர்க்கறது தான் இதனுடைய முக்கியமான ஒரு நோக்கம். காவல்துறையின் வேண்டுகோளின்படி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் யார் வாகனத்தை பயன்படுத்தினாலும் போக்குவரத்து விதிகளை கட்டாயம் பின்பற்ற செய்வோம் என மாணவர்கள் உறுதியளித்தனர். எங்கள் அம்மா அப்பா வெளியே வரப்பெல்லாம் இப்போ ஹெல்மெட் போடுறாங்களா இல்லைன்னு கண்டுக்க மாட்டேன். ஆனால் இப்போ என்ன நடந்துச்சுன்னு புரியுது. இதுமேட்டு எங்கள் அம்மா அப்பா வெளியே போகிறப்பெல்லாம் ஹெல்மெட் போட்டால் தான் சாவி தருவேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டில் யாராட்ட போகிறாங்களோ அவங்ககிட்டயும் எடுத்து சொல்லுவேன். பேரண்ட்ஸ் சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, இனிமேல் ஹெல்மெட் போட்டு தான் வண்டி எடுக்கணும்ட்டு சொல்லுவோம். பயணத்தின் மகிழ்ச்சி அதன் பாதுகாப்பில் தான் இருக்கிறது. அவசரத்தையும் சாகசத்தையும் சாலையில் காட்டாமல் சாலை பாதுகாப்பில் அனைவருக்குமான பொறுப்புணர்வை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே காவல்துறையின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.